ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சனா பாண்டி சேனல். இன்றைக்கி நம்ம டே 14லேருந்து இருக்கோம். ஆக்சுவலாக நான் மார்னிங்கில் ஹெர்பல் டீ குடித்தாலும் சரி, இல்லை ஏதாவது கஷாயம் குடித்தாலும் சரி, என் ஹஸ்பண்டுக்குமே நான் டெய்லி வந்து கொடுத்துருவேன். அது சண்டேஸ் மட்டும்தான் மோஸ்ட்டாக நானுமே குடிக்க மாட்டேன், அவங்களுக்கும் கொடுக்க மாட்டேன். அதனால் ஏன்னா நம்ம மட்டும் ஹெல்த்தியாக இருந்தால் பத்தாது, நம்ம கூட இருக்கவங்களையுமே ஹெல்த்தியாக வச்சுக்கணும். ஸ்டார்டிங்கில் வந்து என் ஹஸ்பண்ட் ரொம்ப டென்ஷன் ஆவார் இதெல்லாம் கொடுக்கும்போது. எனக்கு தேவையில்லை, எனக்கு என்ன இதுவா, எனக்கு என்ன அதுவா, எதுக்கே இதெல்லாம் கொடுக்குற அப்படின்ட்டு. பட் டே பை டே வந்து அவங்களுக்கே பழகிடுச்சு. அதனால நீங்களுமே உங்க வீட்ல இருக்கவங்களுக்கு இந்த மாரி விஷயத்தெல்லாம் நல்ல விஷயத்தெல்லாம் பழக்கி விடுங்க. இன்னைக்கு நோ எக்ஸர்சைஸ் டே. ஏன்னா வீட்லயே எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. இதில அதுக்கு வேற டைம் ஒதுக்க முடியாது. இது மாரி ஷாம்பு வாஷ் பண்ண வேண்டிய, மைல்டு வாஷ் பண்ண வேண்டிய ட்ரெஸ்ஸஸ்லாம் இன்னைக்கு ஃபுல்லா வந்து வாஷ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வீடு வந்து வேற லெவல்ல இருக்கு கிளம்ஸியா. அதுவுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு இதில வந்து பத்தல. அதனால ஃபர்ஸ்ட்டு டைம் வந்து இத ஊற வச்சுட்டு, ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நல்லா அலசிட்டு, இத காய வச்சுட்டு, நெக்ஸ்ட்டு இருக்கிறத வந்து நம்ம திருப்பி ஊற வச்சு இந்த மாரி வாஷ் பண்ணணும். ஏன்னா, அப்பதான் சாயம் வந்து போகாது. அதே மாரி ட்ரெஸ்ஸுக்குமே ரொம்ப நாள் வந்து வரும். கலர்லாம் ஃபேட் அவுட் ஆகாம. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு, வீடு வந்து ஸ்கூலுக்கு அனுப்பணும்னு வீட்டையே தலைகீழா புரண்டி போட்டு வச்சிருக்காங்க. இப்ப இது எல்லாமே வந்து நான் கிளீன் பண்ணணும். அப்புறம் நமக்கு கிட்டத்தட்ட 1 வாரமா பயங்கர மழைன்றதுனால சோஃபாலாம் ஈரத்திலேயே ஊறி, ஊறி இந்த மாரி வந்து கலர் மாறிடுச்சு. இதெல்லாம் தேய்ச்சு எடுக்கிறதுக்கே எனக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அந்த துணிய வந்து காமிக்கிறேன் பாருங்க. இது வந்து ஆக்சுவலா 3வது துணி. ஃபர்ஸ்ட்டு 2 துணி வந்து முடிஞ்சிருச்சு. அதனால இது 3வது துணி. அப்படியே சைட்ல ஜன்னலெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டேன். இன்னைக்கு லஞ்சுக்கு 2 பொரியல் வந்து பண்ணியிருந்தேன். ஒண்ணு பேபி பொட்டேட்டோ பெப்பர் ஃப்ரை, சாம்பார் மிக்ஸ்டா வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு மாங்காய், கேரட், பீன்ஸ் எல்லாமே போட்டு. இந்த மாங்காய் வந்து செம்ம டேஸ்ட் குடுத்துச்சு குழம்புக்கு. அடுத்தது என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்ச வெண்டைக்காய் ஃப்ரை. ஆக்சுவலா வெண்டைக்காய் ஃப்ரைக்கு வந்து நெறைய பேர் பயங்கரமா ஆயில் ஊத்துவீங்க. பட் நம்ம இரும்பு கடாயில பண்ணும்போது ஆயில் வந்து நமக்கு 1/3 யூஸ் பண்ணாலே போதும். ஹெல்த்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்களுமே இரும்பு கடாய் வீட்ல வாங்கி வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட வீட்ல வந்து நான் நான்ஸ்டிக்ல கடாயெல்லாம் வாங்க மாட்டேன். வீட்ல எல்லா வேலையும் முடிச்சுட்டா போதும்டா சாமின்னு ஆயிடுச்சு. அதனால நல்லா ஒரு ஆயில் மசாஜ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். அப்பதான் நல்லா ரிஃப்ரெஷிங்கா, ரிலாக்ஸ்டா இருக்கும். வழக்கம் போல 3 மேரி பிஸ்கெட், அப்புறம் காஃபி. பிஸ்கெட் என்னால ஸ்கிப் பண்ண முடியல. உங்களால முடிஞ்சா நீங்க வந்து அத ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து அத சாப்பிட்டு, சாப்பிட்டு பழகிடுச்சு. அட்லீஸ்ட் டெய்லி ஒரு தடவையாச்சும் நான் பிஸ்கெட் சாப்பிட்டுருவேன். இன்னைக்கு நைட்டுமே வந்து வெளியில போனதுனால கையேந்தி பவன். இந்த கடை வந்து பார்த்தீங்கன்னா, செம்ம டேஸ்ட்டா இருக்கும். பெரிய, பெரிய ஹோட்டல்ல தான் நம்ம சாப்பிடணும்னு கிடையாது. இந்த மாரி இதுலயுமே சாப்பிடலாம். ஒரு முட்டை தோசை. அதுவும் நேத்து வந்து நைட்டு சரியாவே தூங்கல பசினால. ஸோ தூங்கலன்னா டே ஃபுல்லாவே செம்ம டென்ஸ்டா இருக்கு. ஸோ அதனால நல்லா சாப்பிடுறோம், நல்லா தூங்குறோம். டயட்லாம் நாளைக்கு பார்த்துக்கலான்னு விட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். டேக் கேர்.